Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸைட்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். B.Sc ஹோம் சயின்ஸ். இந்த வீடியோவில் இந்த கோர்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸை ஓவர்வியூவாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டில் டிகிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கரெக்டான பிளேஸில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த கோர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா 10th and +2 வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் +2ல் 45 to 50% ஆகுது மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். மக்களே, அதை விட முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, கேண்டிடேட்ஸ் என்ன ஸ்ட்ரீம் படித்தாலும் இந்த கோர்ஸில் எடுத்துக்கிறாங்க. அதாவது சயின்ஸ், சிஎஸ், காமர்ஸ் எந்த ஸ்ட்ரீம் படித்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஹோம் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா, என்னென்ன கோர்ஸ் இருக்குங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோர்ஸ்க்கான கரிக்குலம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வேறுபடும். பட் காமனான கரிக்குலம் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஃபவுண்டேஷன் கோர்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் சொல்லி தருவாங்க. அடுத்தது கோர் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். கோர் சப்ஜெக்டில் எதெல்லாம் கவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் சயின்ஸோட இன்ட்ரொடக்ஷன், ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபேமிலி ஸ்டடீஸ், கிளாத்திங் அண்ட் டெக்ஸ்டைல் சயின்ஸ், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹோம் சயின்ஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் ஒர்க், ஃபேமிலி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், இது எல்லாமே கவர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸில் என்னெல்லாம் கவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் டிசைனிங், சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், நெக்ஸ்ட்டு அதே டெக்ஸ்டைல் அண்ட் கிளாத்திங், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், கம்யூனிட்டி நியூட்ரிஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து எலெக்டிவ் சப்ஜெக்டில் கவர் பண்ணுவாங்க. இவங்க பண்ணுற ப்ராக்டிக்கல் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, கோர் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், டெக்ஸ்டைல் சயின்ஸ், இதை பேஸ் பண்ணி லெபார்ட்டரி ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபீல்ட் விசிட்ஸ், சர்வேஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபைனலாக ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு இருக்கும். அடுத்தது B.Sc ஹோம் சயின்ஸ் முடிச்சுட்டு என்ன தான் நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூட்ரிஷனிஸ்ட் ஆர் டயட்டிஷியன். இந்த ஹோம் சயின்ஸ் முடித்தவங்க ஹாஸ்பிட்டலில் நியூட்ரிஷனிஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா ஆர்டி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டயட்டிஷியனாகவும் போகலாம். அதையும் தாண்டி அவங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நிறையவே ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்டாகவும், அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் டிசைனர், ஃபேஷன் கன்சல்டன்ட், இந்த மாதிரி நிறையவே அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாகவும் போகலாம். லைக் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் அண்ட் ஃபேமிலி கவுன்சிலர்ஸ், இந்த மாதிரி வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸும் இருக்குது. அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிறு தொழில் ஆரம்பிக்கலாம். ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆகலாம், இன்டீரியர் டிசைனர் ஆகலாம், ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஆகலாம், ஈவெண்ட் மேனேஜர் ஆகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹோம் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டார்ஸில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அந்த கவர்மெண்ட் செக்டாருக்கு உள்ளே போகிறதுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குதுங்கிற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து UGC வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் எழுதுறது மூலிமா நீங்கள் எந்த காலேஜஸில் வேணால் ப்ரொஃபஸராக போகலாம். அடுத்தது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ். இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ICAR தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறது மூலிமா நீங்கள் ஈஸியாக கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்லேயே நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த எக்ஸாம் யார் எழுதலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்க எல்லாருமே எழுதலாம். அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த எக்ஸாம் யார் எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டேட் லெவல் பொசிஷன் எக்ஸாம். ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக எழுதுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.